हुकुम टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உட்காருங்க. Thank you. உட்காருங்க. ஓகே. எல்லாருமே ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தீங்களா? எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்ல மேடம், எல்லாரும் இப்பதான் வந்தாங்க. கரெக்டா நீங்களும் வந்துட்டீங்க. ஓ அப்படியா? சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? மேடம், நாங்க புதுசா ஒரு லேப்டாப் கம்பெனி ஓபன் பண்ணிருக்கோம். எங்க ப்ரொமோஷனுக்காகவும் ஏழை ஸ்கூல் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். என்ன மாதிரி டைப்? அது வந்து மேடம், 50,000 பெருமானம் உள்ள லேப்டாப்பை வெறும் 2,000 ரூபாய்க்கு கொடுக்கலான்னு இருக்கோம். என்ன சொல்றீங்க? 50,000 ரூபாய் லேப்டாப் 2,000 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா? இது எப்படி முடியும்? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல மேடம். யூசேஜ் அதிகமானா எங்களோட பிராண்ட் வேல்யூ உயரும். அதுக்காக தான் மேடம். இன்னொன்னு மேடம், குழந்தைங்களுக்கு கல்விதான் முக்கியம். ஆனா அந்த கல்வி கிடைக்காம குழந்தைங்க எவ்வளவு பேரு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் மேடம். இன்னைக்கு சூழ்நிலையில உலகம் பயங்கர டெவலப்மெண்ட்ல போயிட்டு இருக்கு மேடம். ஆனா நம்ம நாடு மக்கள் தொகையில 2வது இடத்துல இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற பெரிய ரிசோர்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் தான். அதை நாம ஒழுங்கா பயன்படுத்தல. அதுக்கு காரணம் சரியான கல்வி கிடைக்கல மேடம். இந்த டெவலப்மெண்ட்டை புரிஞ்சுக்கணும்னா ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது மட்டும் பத்தாது மேடம். இன்டர்நெட் மூலமா உலகத்தையே நம்ம கைக்குள்ள வச்சுக்கிறதா மேடம். இந்த குழந்தைங்களுக்கு இத பத்தி என்னன்னே தெரியாம இருக்கு மேடம். அப்படி தெரியும் போது அவங்க தவறான வழிக்கு போறாங்க மேடம். என்ன உள்ள இருக்குன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, எல்லாரோட கையிலயும் லேப்டாப் இருந்துச்சுன்னா எல்லாமே கத்துக்கலாம் மேடம். அது என்னமோ உண்மைதான் சார். இப்போ அதுக்காக என்ன பண்ண முடியும்? எல்லா குழந்தைங்களுக்கும் லேப்டாப் கொடுக்கறது அவ்வளவு ஈஸி இல்லையே சார். நாங்க ஸ்பான்சர்ஸ் கேட்டிருக்கோம். குழந்தைகளுக்குன்னு சொன்ன உடனே நிறைய பேர் முன் வராங்க மேடம். எவ்வளவு பேருக்கு கொடுக்கற ஐடியால இருக்கீங்க? நீங்க எந்த கிளாஸுக்கு கொடுக்கலான்னு இருக்கீங்க? இந்த டிஸ்ட்ரிக்ட்ல 1,00,000 குழந்தைங்க படிக்கிறாங்களே, ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் 2,000 ரூபாய்க்கு லேப்டாப் கொடுப்பீங்களா? எல்லா கிளாஸ்க்கும் கொடுக்கலான்னு இருக்கோம் மேடம். எல்லா கிளாஸுக்குமே வா? ஆமா மேடம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில எல்லாரும் குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு இது கண்டிப்பா உதவியா இருக்கும். ஸ்கூல்ல என்ன சொல்லி தராங்களோ அதை இதுல போஸ்ட் பண்ணா வீட்டுல இருக்கிறவங்க சொல்லி கொடுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிள்ளைங்களும் நல்லா படிப்பாங்க. நல்ல விஷயம்தான். ஆனா 1,00,000 குழந்தைங்க, அதான் எனக்கு யோசனையா இருக்கு. கண்டிப்பா எங்களால கொடுக்க முடியும் மேடம். அதுக்குன்னு சில ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. நாங்க எல்லாமே கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருவோம் மேடம். ஓகே சார், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆபீஸ்ல இருந்து உங்ககிட்ட பேசுவாங்க. இப்போ நீங்க கிளம்பலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ மேடம். இது நம்புற மாதிரியா இருக்கு? 50,000 பெருமானம் உள்ள லேப்டாப்ப வெறும் 2,000 ரூபாய்க்கு என்னால நம்ப முடியல. அவங்க பேசுற பேச்செல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா ஏதோ இடிக்கிற மாதிரியே இருக்கு. நம்ம நாட்டோட நிலைமையில இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் கல்விதான் ரொம்ப முக்கியம்க்கா. ஏன்னா பொருளாதாரம் தான் ஒரு நாட்டோட கண்கள்னு சொல்லுவாங்க. ஒரு நாடு வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு சொன்னா அதோட பொருளாதாரம் தான் முதல்ல சொல்லுவாங்க. பொருளாதாரம் சரியா இருக்கணும்னா அதுக்கு அடிப்படை கல்வி. கல்வி எல்லா இடத்துலயும் இருந்தா மட்டும்தான் நாட்டுல பொருளாதாரம் உயரும். பொருளாதாரம் உயர்ந்துச்சுன்னா இந்த நாட்டுல நடக்கக்கூடிய லஞ்சம், ஊழல், சாதி வேறுபாடு, மத வேறுபாடு இது எல்லாமே மறைறதுக்கு பொருளாதாரம் முக்கிய பங்கு பெறும். அது சரியா வரணும்னா கல்வி வேணும். இந்த சின்ன விஷயமே கிடைக்கலனா எப்படி அவங்க வீட்டை விட்டு வெளியே வருவாங்க? கல்வி கிடைச்சாதானே அவங்களால வெளியே வர முடியும். இவங்க சொல்ற பிளான்லாம் நல்லா இருக்கு, வரவேற்போம். ஒருவேளை டாக்ஸ்ல ஏதாவது குளறுபடி பண்ணுவாங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்கக்கா. அவங்க கம்பெனி ப்ரொமோஷனுக்காக இருக்கும். லதாக்கா, எனக்கு தெரிஞ்சு இவங்க விளம்பர நோக்கத்துக்காக கூட பண்ணலாம். அவங்க ஒன்னும் சும்மா வரல, பிளான் இருக்கும். எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்கும் போது பிராண்ட் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய நடிகர்கள் கையில கொடுத்து விளம்பரப்படுத்தினா அது இன்னும் மேல போகும். இது விளம்பர யுத்திக்கா. விளம்பரத்துக்காக 10 கோடி 100 கோடின்னு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு செலவே இல்ல. பிராண்டு பிச்சுக்கிட்டு போகும். இன்னொன்னு லதாக்கா, ஹெல்ப் பண்றதுக்கு
இந்த மாதிரி 1-2 பேர் தான் வராங்க. அவங்களே சந்தேகப்பட்டு நம்ம நோண்ட ஆரம்பிச்சிட்டா யாருமே வரமாட்டாங்க. அவங்க தான் அவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றாங்கல்ல, அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். கெட்டவங்கள கேள்வி கேட்காம ஏத்துக்கிற இந்த உலகம் நல்லவங்களை மட்டும் நோண்டி நோண்டி கேட்கும். அதுக்காக நம்ம செக் பண்ணாம அப்படியே ஓகே சொல்ல போறது இல்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்கள கொஞ்சம் கவனமா நம்ம நடராஜனை வச்சு நல்லா செக் பண்ணிடுங்க. ஓகே மேடம். அவங்க என்னென்ன பிசினஸ் பண்றாங்கன்னு செக் பண்ண சொல்லுங்க. அப்புறம் எல்லாம் ஓகேனா நீங்களே கால் பண்ணி அவங்களோட திட்டங்களுக்கு ஓகே சொல்லிருங்க. ஏதாவது டவுட்டா இருந்தா மட்டும் என்கிட்ட கொண்டு வாங்க. இல்லனா யூ கேன் ப்ரோசீட். சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். அகில் இன்னைக்கு என்னோட ப்ளூ கலர் பென்சில் இருக்குலமா, அதை எடுத்துக்கிட்டாமா. பென்சில் தானடா, விடு வேற வாங்கிக்கலாம். காமி. அதே மாதிரி வாங்கி தருவீங்களா? அதே மாதிரி என்ன, அதை விட சூப்பராவே வாங்கி தரேன். எனக்கு அதே தான் வேணும். ஆமா, உலகத்திலேயே இல்லாத ஊதா கலர் பென்சிலு அதே தான் வேணும் இவளுக்கு. பாட்டி, உனக்கு வேற வேலையே இல்லையா? என் கூட ஏதாவது வம்பிழுத்துட்டே இருக்கணுமா? இவ பெரிய இவ கூட வம்பு இழுக்கிறது தான் என் வேலை பாரு. தமிழ், பாட்டி கிட்ட அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. ஆமா, இவ சொன்னதும் உடனே அவ கேட்டுவாளாக்கும். நீயும் ஏன் அப்பத்தா? அம்மா, பாட்டி விடுங்க. அகில நாங்க சாப்பிட்டுருப்பானா? நாம இங்க இருக்கோமே. ஆமா, அவன் சாப்பிடலன்னா உலகமே அழிஞ்சு போயிரும். அவன் சாப்பிட்டுருப்பான், நீ இங்க ஒழுங்கா சாப்பிடு. பாட்டி, குறவு என்ன? அங்க அவன் அப்பா இருக்காரு, பாட்டி இருக்காங்க, சாப்பிட வைக்க மாட்டாங்களா என்ன? அதானே, அவங்க அவனுக்கு ஊட்டி விட மாட்டாங்களா? இவ யாருடி இவ? அவன் என்ன பச்சை குழந்தையா? இல்ல இவள மாதிரி சாப்பிடுறதுக்கு அழிச்சாட்டியம் பண்றவனா? அவனா சாப்பிட்டுக்குமா, அவனுக்கு எதுக்கு ஊட்டி விடணும்? பாட்டி, நீ சும்மா சும்மா என்னைய வம்பு கிழக்குற. நீ சும்மா இரு. இன்னைக்கு அவன் அம்மா கிட்ட அம்மா தான் சமைச்சு தரணும், அப்பதான் நான் சாப்பிடுவேன்னு சொன்னான். இன்னைக்கு அம்மா அவனுக்கும் சேர்த்து சமைச்சு எடுத்துட்டு வருவாங்கன்னு அவன் வெயிட் பண்ணா. ஆனா அம்மா எடுத்துட்டு வரலன்னு என் சாப்பாடையே 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஓ, அம்மா, அப்பா கூட கேரட் பொரியல